Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து நம்ம Ayatana Coorg-ல தான் இருக்கோம். So இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ரெசார்ட் டூர் தாங்க காட்ட போறேன். போன வீடியோல வந்து நம்ம ரூம் டூர் பார்த்தோம். So இந்த வீடியோல வந்து ரெசார்ட் எப்படிலாம் இருக்கு, ரெசார்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் இங்கே தான் நடக்க போகுது. ஸோ போஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனையும் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்னிங் 9:30 ஆகுது. சரி, ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பெருசுங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் போகவே வந்து நம்ம கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கணும். மோஸ்ட்லி வந்து நித்தின் வச்சிருக்கிறதுனால நாங்கள் நடக்க மாட்டோங்க. மோஸ்ட்லி இந்த வெஹிக்கல், ஸோ இந்த பக்கியில் தான் வந்து மோஸ்ட்லி நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எங்கள் ரூமுக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சரி, ஓகே, நடந்தே போகலாம் அப்படின்னு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க 2 பேரும். சரி, நாங்கள் முன்னாடி போகிறோம், நீ வா பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே தாங்க 2 பேரும் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நித்தின் இருக்கிறதுனால எங்களுக்கு நடந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக இப்போ தாங்க ரெஸ்டாரண்ட்டே எங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஏதோ கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த ரெசார்ட் வந்து நல்லா நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி இருக்குங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக, நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே தெரியுற ஃபர்ஸ்ட் பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார் அண்ட் இண்டோர் கேம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இண்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடணும் அப்படின்னா வந்து இங்கே விளையாண்டுக்கலாம். அண்ட் அதுக்கு அப்படியே வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிப்லைன்லாம் இருக்குங்க. ஸோ ஜிப்லைன் அவுட்டோர் கேம்ஸ்லாம் வெளியில் வச்சுருந்தாங்க. ஸோ ஜிப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து நித்தின் வச்சுருக்கிறதுனால நாங்கள் போகல. அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுல் டே வந்து பஃபே தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்து பஃபே தான். ஸோ சாப்பாடுன்னு வந்துட்டாலே வந்து நம்ம அதை ஒரு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்ன மாதிரி ஃபுட் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு ஃபுட்டுன்னு நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ ரெஸ்டாரண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபால்ஸ் தெரியும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் போன டைமில் வந்து ஃபால்ஸில் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. ஸோ மேபி ஃபெப்பில் போயிருந்தால் ஒரு வேளை தண்ணி இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மேஜர் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் தாங்க நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து செலிப்ரேஷனுக்காக நல்ல பலூன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க டெக்கரேஷனும் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்கங்க. இந்த டெக்கரேஷனில் வந்து ஃபால்ஸில் நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணுறது தான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பும் கூட. பட் நம்ம ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. என்ன ஃபேஸ் வாஷ் வாங்குறது, எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடுங்க. எனக்குலாம் வந்து சொல்லவே வேணாம், எனக்கு ஆல்ரெடி ட்ரை ஸ்கின். ஸோ நான் சில ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணிட்டு என் மூஞ்சி தொடச்சிட்டு பார்த்தேன் அப்படின்னா ரொம்பவே ட்ரை ஆக்கிடும். ஸோ ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பயுமே ரொம்ப ட்ரிக்கி அண்ட் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ நான் நிறைய சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேஸ் வாஷ் கிடைச்சிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த்தோட ஹனி மலாய் ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துச்சு. என் ஃபேஸ் வந்து சுத்தமாகவே ட்ரை ஆகலைங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டர்ட்டெல்லாம் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் வந்து நம்ம ஃபேஸ் நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்குது. ஸோ ஹைட்ரேட்டடாக இருந்தாலே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாதுங்க. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸே வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷோட
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி அண்ட் மலாய் தாங்க. ஸோ இந்த கிளென்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீம் பேஸ்டு கிளென்சர். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி அண்ட் மலாய் தாங்க. ஹனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பியூரிஃபை ஆகும். அண்ட் மலாய் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அதனாலே நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து சுத்தமாகவே ட்ரை ஆகாது. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியுங்க, என் ஃபேஸ் வந்து சுத்தமாகவே ட்ரை ஆகலை. ஏன்னா வந்து என்னோடய ஷைனிங் வந்து அப்படியே இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். ஸோ நான் இன்னைக்கு மாமாஎர்த்தோட ஹனி மலாய் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டும் வந்து ஹனி அண்ட் மலாய் தான். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் பேஸ்ட் நான் ஸ்டிக்கி மாய்ஸ்சரைசர். ஸோ என்னோட கையில் வந்து ஒட்டல பாருங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு நான் ஸ்டிக்கி மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் நல்லா அப்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்கின்ல வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஆகும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நமக்கு டே ஃபுல்லாக நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸை நல்லா நரிஷ் பண்ணி நமக்கு ஒரு ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். அண்ட் இது ரெண்டுமே எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகுங்க. ஸோ மாமாஎர்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிராண்ட். அண்ட் மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப், சூப்பர் மார்க்கெட் எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள்னு எல்லா பியூட்டி ஆப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்லையும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட கோட் சாம் 2023 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்குக்கெலாம் வரதுக்கான பெஸ்ட் டைம் டு விசிட் எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் டு மார்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மார்ச் நிறைய தண்ணி வரும்னு நினச்சிட்டு போயிட்டோம். பட் அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து தண்ணி இல்லை. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கூர்க் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அக்டோபர் டு ஜான்வரி வாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபால்ஸ்லேயும் நிறைய தண்ணி இருக்கும், கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.